தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3/4/2018 செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலை 7:25 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கள் தீர இந்த சதுர்த்தி நாளிலே விரதமிருந்து ஆன்மீக பெருமானை வழிபடுவது நல்லது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து உணவு உண்ணும் விதிமுறை. 2-3 தினங்களுக்கு முன்னாலே உங்களுக்கு சொன்னேன், உணவு அதிகமாக உண்ணக்கூடாது, நொறுங்க தின்றால் 100 வயது, பசித்து புசி அப்படின்லாம் அவ்வை சொல்லியிருக்கிறார். பசிக்கின்ற பொழுதுதான் நாம் உணவு உண்ண வேண்டும். ஒரு உணவு ஜீரணித்த பிறகு அடுத்த உணவை உண்டால் இந்த உடலுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்படிப்பட்ட வகையிலே இருக்கின்ற பொழுது வீட்டில் எப்படி உணவு உண்ண வேண்டும்? இடது கையை ஊன்றிக்கொண்டு உணவு உண்ணக்கூடாது. உணவு உண்ணுகின்ற பொழுது இடையிடையே பேசக்கூடாது. தண்ணீர்கள் அடிக்கடி குடிக்கக்கூடாது. வீட்டு கதவை திறந்து வைத்துக்கொண்டு எதிரில் இருந்தபடியே சாப்பிடக்கூடாது. படியில் இருந்தபடியெல்லாம் சாப்பிடக்கூடாது. படி யமன் வாடுகின்ற இடம் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு தொடர்ந்து சொல்கிறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, சாப்பிடுகின்ற பொழுது நடுவிலே எழுந்து போய் சென்று விட்டு மீண்டும் வந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. ஒரேடியாக உட்கார்ந்தால் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் நின்று கொண்டே சாப்பிடக்கூடாதான். இப்போ சில ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் அப்படி ஒரு பெரிய டேபிள் நீள உயரமாக இருக்கும், நின்றுக்கிட்டே சாப்பிடுவாங்க. இருந்தாலும் அந்த காலத்தில் விதிமுறையில் சொல்லியிருக்காங்க, நின்று கொண்டே சாப்பிடக்கூடாது. அடுத்து இருட்டில் சாப்பிடக்கூடாது. இருட்டில் சாப்பிட்டோம்னா அதில் பூச்சி இருந்தால் நமக்கு தெரியாது, என்ன இருக்குன்னு தெரியாது, சாப்பிடப்படுவோம். அதனுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கலாம், இருட்டில் சாப்பிடக்கூடாது. அதுக்கு அடுத்தது கோபத்துடன் சாப்பிடக்கூடாது. ரொம்ப கோபமாக இருந்து சாப்பிட்டார் அப்படின்னா அந்த சாப்பாட்டினுடைய முழு பலன் அவர்களுக்கு சாராதான். ஆகையினாலே முழு பலன் கிடைக்கணும்னா கோபத்தோடு சாப்பிடக்கூடாது. அதற்கு அடுத்து இலை முழுவதும் அப்படியே வலித்து சாப்பிடக்கூடாது. இலையை தூக்கி போடுற போது ஒரு சிறிதாவது ஒரு கை உணவாவது வச்சுருக்கணுமா, ஒரு வாய் உணவாவது வச்சுருக்கணுமா. ஏதாவது சில சீவராசிகள் ஒரு வீதியில் தூக்கி எறிஞ்சா அப்படின்னா ஒரு நாய்க்குட்டி சாப்பிடலாம், அல்லது ஒரு கோழி சாப்பிடலாம். ஏதாவது ஒரு சில சீவராசிகள் திரியறதுக்கு சாப்பிடணுமா. ஒன்றுமே இல்லாமல் வைக்கக்கூடாதான், வலித்து சாப்பிட்டு வைக்கக்கூடாதான். எறும்பு கூட எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்கணுமா. ஆக இலையை முழுவதும் வலித்து சாப்பிட்டு விட்டு வெறும் இலையாக எடுத்து தூக்கி போடுவாங்க, அப்படி போடக்கூடாதான். ஏதாவது கொஞ்சம் அதில் பருக்கை வைத்து போட வேண்டும். அதற்கு பிறகு நாம் சாப்பிட்ற உணவில் அதிகமாக எதை சேர்த்துக்கணும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க சொல்லியிருக்காது என்ன அப்படின்னா, சீரகம் சேர்த்துக்கணும். சீரகத்தை சேர்த்துக்கிறதுனால இந்த உடலில் குளிர்ச்சி அதிகமாக நமக்கு வரும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது மிளகு சேர்த்துக்கணும். 10 மிளகு நம்மிடம் இருந்தால் பகைவன் வீட்டில் கூட பசியாறலாம்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டாம். அதாவது விஷத்தை முறிக்கிற ஆற்றல் மிளகுக்கு உண்டு. அதனால தான் ஒரு எறும்பு கடிச்சுப்பிடிச்சு பூரான் கடிச்சுடுச்சுன்னா கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, மிளகை சாப்பிட்டு தண்ணி குடி அப்படிம்பாங்க. இந்த மிளகு இருக்கே, அது அவ்வளவு உடலுக்கு ஆரோக்கியமானது, விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல். அந்த மிளகை அடிக்கடி சேர்த்துக்கணும். இந்த ரவா தோசையில் மிளகு போடுவாங்க, அது மாதிரி உணவுகளிலே மிளகு போடலாம். வெந்தயம் சாப்பிடுவது உஷ்ணத்தை தணிக்கும். உணவிலே வெந்தயத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இஞ்சியை சேர்த்துக்கொண்டால் பித்தம், தலை சுற்றல், வாந்தி இதெல்லாம் போக்குமா. அதனால் இஞ்சியை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இது மாதிரிலாம் உணவு உண்ணும் பொழுது உணவுகளை சேர்த்துக்கொள்வது நீங்களாக உணவு உண்ணுகின்ற விதியிலேயே அதிகமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இருந்து சாப்பிட வேண்டும், இப்படி இவற்றையெல்லாம் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உணவு இலையில் வைக்கின்ற பொழுது கூட வலது பக்கம் இருக்கின்ற உணவெல்லாம் நாம் திருப்தியாக சாப்பிடலாம், இடது பக்கம் வைக்கின்ற உணவெல்லாம் குறைவாக சாப்பிட வேண்டும் என்று செட்டிநாட்டு பகுதியில் வைக்கின்ற விருந்திலே சொல்லுவார்கள். வாங்க என சொல்லி அவர்கள் வரவேற்ற பின்னாலே அவர்கள் உணவு பரிமாறுகின்ற பொழுது வலது பக்கம் அந்த இலையின் மீது வைப்பதெல்லாம் அவியல் இருக்கும், கூட்டு இருக்கும். இடது பக்கத்திலே பொரியல், எண்ணெயில் போட்ட காய்கறிகள் எல்லாம் இருக்கும். எனவே வலப்பக்கம் இருக்கிற உணவெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம். அந்த இலையில் திருமண வீடுகளுக்கு செல்கிற பொழுது இடது பக்கம் இருக்கின்ற உணவுகளை எல்லாம் குறைவாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். இப்படி உணவு உண்ணும் விதிகளை கடைப்பிடித்தால் உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் சந்ததிகளுக்கும் இதை சொல்லிக் கொடுத்தால் அவர்களுடைய ஆரோக்கியமும் சீராகி ஆயுள் விருத்திக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணியில் இருக்கின்ற தொய்வு அகலுகின்ற நாள். பக்கத்து வீட்டில் உள்ளவர்களின் பகை மாறும். இருந்தாலும் கூட மதிய நேரத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. காலையிலே கலகலப்பு, மாலையிலே சலசலப்பு ஏற்படும் என்று நான் சொல்லுவது வழக்கம். அந்த அடிப்படையில் காலையிலே உங்களுக்கு வரவு திருப்திகரமாக இருக்கும், மாலையில் செலவு இருமடங்காக வரலாம். பயணங்கள் மாலையில் வைத்துக் கொண்டால் அதை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்கும் நாள். வருங்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குறு பார்வை இருப்பதால் மனக்குழப்பங்கள் அகலும். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள்.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன் கிடைக்கின்ற நாள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பாராட்டும் புகழும் கூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கலாம். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. வாழ்க்கை துணை வெளியே ஏற்பட்ட ஒரு சிக்கல்கள் இன்றைக்கு அகலப்போகிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைத்து மகிழும் நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். தொலைதூரத்திலிருந்து வரும் தகவல் தொழில் விருத்திக்கு உறுதுணையாக இருக்கும். வியாபார விரோதங்கள் விலகும். பாகப்பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியலாம். ராகுபலம் மேலோங்கி இருக்கும் நீங்கள் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வழக்குகள் சாதகமாக முடியும் நாள். வள்ளல்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வுகளை எல்லாம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குழந்தைகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வாகனப்படுதுகளால் வாட்டம் கொண்ட நீங்கள் புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு வசதிகள் பெருகும் நாள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வராத பாக்கிகள் கூட வசூலாகலாம். எதிர்கால நலன்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறப் போகின்றது. 11 ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. எனவே 2 குரு இருப்பதனாலே வாக்கு கொடுத்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். கிளைத்தொழில் தொடங்கும் முயற்சியில் ஒரு சிலர் ஆர்வம் காட்டுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சம்பள கூடுதலாக வேறு இடத்தில் உத்தியோகம் கிடைக்கிறதே மாறிக்கொள்ளலாமா என்ற சிந்தனைப்படுவர். அந்த சிந்தனை வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. விடிகாலையிலேயே நல்ல தகவல் வந்து சேரலாம். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நாகரிக பொருட்களை வாங்குவதிலே அக்கறை காட்டுவீர்கள். 2 செவ்வாய் இருக்கிறார். ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அது மட்டுமல்ல, நீங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. ராகு பலமும் நன்றாக இருக்கிறது. 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் உடன்பிறப்புகள் வழியே கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைக்கு கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல இயலும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அதிகரிக்கின்ற நாள். செவ்வாய் சனியின் சேர்க்கை இருக்கிறது. 2 மிகப்பெரிய கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்ற பொழுது மனக்குமுறல்கள் அதிகம் இருக்கும். இல்லத்திலும் பிரச்சனை வரலாம். வேலை பார்க்கும் இடத்திலும் பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளாலும் தொல்லை வரலாம். பிறராலும் தொல்லைகள் வரலாம். எனவே அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம் இது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிழமையும் செவ்வாய் என்பதால் துர்க்கை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். துர்க்கை வழிபாடு உங்கள் துயரங்களை ஓரளவு போக்கலாம். அது மட்டும் அல்ல, அருகில் இருப்பவர்களையும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இன்று மாலை நேரத்தில் வரும் பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, ஜென்மக்கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். நல்ல சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. நடக்கும் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். உடன்பிறப்புகளின் வழியே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரலாம். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். இதுவரை இருந்த தடைகளை அகற்றிக்கொள்ள இன்றைக்கு ஒரு புதிய யுக்திகளை கையாளப் போகின்றீர்கள். இந்த நாள் ஒரு நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு 10 இருப்பதால் பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் ஏற்படலாம். வரும் மாற்றங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். என்ன இருந்தாலும் குரு பார்வை 2 பதிவதால் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். குடும்ப முன்னேற்றத்தில் நீங்கள் அக்கறை அதிகம் காட்டுவீர்கள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் மதியம் 2:27 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அதுவரை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். காலை நேரத்திலே மனக்கலக்கம் அதிகரிக்கும். மாலை நேரத்திலே மன மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கும். எனவே புது முயற்சிகளை மாலை நேரத்தில் செய்வது நல்லது. அதிகாலையிலே உங்களுக்கு வரும் அலைபேசி வழி தகவல் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கலாம். மாலை நேரத்தில் ஆனந்தம் கூடுதலாக இருக்கும். புதிய பங்குதாரர்களை சேர்த்து இணைத்து கொண்டு பொறுப்புகளில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, தொழில் கூட்டாளிகளிடம் நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்கள் நடந்து கொள்ளவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் என்றாலும் மனக்கவலை அதிகரிக்கலாம். அந்த மனக்கவலை மாற இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் முருகப்பெருமானையும் வெள்ளி தெய்வ யானையையும் நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது. அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று மாலை நேரத்தில் வழிபாடு செய்யுங்கள். காலை நேரத்திலே அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆனைமுகப் பெருமான் வழிபாடு அவசியம் தேவை. ஆனைமுகப் பெருமானுக்கு சிதறுகாய் உடைத்தால் அன்று வருகின்ற துன்பங்கள் எல்லாம் சிதறி ஓடும். எனவே ஆனைமுகப் பெருமான் வழிபாட்டை அதிகாலையில் மேற்கொண்டு கடமையை தொடங்குங்கள். காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்.